அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பாவக்காய் புளித்தொக்கு இந்த ரெசிபி செய்யலாம்னு இருக்கேன். பாருங்கள், 2 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 பாவக்காய். நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், அதனால் 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா என் பையன் இங்கே இல்லை, மதுரையில் வேலை பார்க்குறான். அதனால் 2 பேருக்கு தேவையான அளவு இதே அதிகம்தான். 2 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாவக்காய் புளித்தொக்கு எப்படி செய்யலாம்னு அந்த செய்முறை இப்போ சொல்கிறேன். இப்பொழுது நம்ம 2 பாவக்காய் எடுத்தால நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பார்த்துங்க, இவ்வளோ இருக்குது. அதுக்கு தேவையான அளவு புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா தூள், மிளகு மல்லி அரைச்ச மசாலா தூள் இருக்குங்களா, அந்த பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ணி பல்லாரி வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், தாளிசம் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு, கடுகு, எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாமா? அடுப்பில் நம்ம மண் சட்டியில் தான் இப்போ செய்ய போகிறேன். பார்த்துடுங்க. மண் சட்டி நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றலாம். நல்லா காஞ்சிட்டு இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் தான் செய்யுங்க. நல்ல எண்ணெயில் செய்யணும். ஆனால் நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். எண்ணெய் காயட்டும். கடுகு போடலாம். சின்ன வெங்காயம் போடலாம். குழம்பு இறக்கும்போது கொஞ்சம் கருப்பட்டி போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான கொஞ்சம் கருப்பட்டி சிறிதளவு எடுத்து வச்சுருக்கேன். அது நான் முதல்ல சொல்லலைல்ல, சொல்கிறேன். இப்போ பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை அதில் போடுறேன். பாவக்காய் புளித்தொக்கு ரொம்ப அருமையாக, நல்ல டேஸ்டியாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குங்க. சாதத்துக்கு தட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். மூணு பச்சை மிளகாயும் போடுறேங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ பாவக்காய் போடலாம். நல்லா பாவக்காய் நல்லா வதங்கினங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா முருவலாக வதங்கினா தான் அந்த புளி தொக்குக்கு நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போடலான்னு. அதுக்கு தேவையான அளவு உப்பு.
சிறிது மஞ்சத்தூளையும் முதல்ல காட்டலை, மறந்துட்டேன். சிறிது மஞ்சத்தூள், சிறிது சீரகம், சின்ன சீரகம் நச்சு, அப்படின்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு மசாலா, ஒரு 2 ஸ்பூன் மசாலா, அதுக்கு தேவையான அளவு புளி கரைசல், ஒரு சிறிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைசல் ஊற வச்சு அந்த சாறை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா கிளறி நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக வருதுங்க. இப்போ நம்ம பனை வெல்லம், அதாவது கருப்பட்டி போட்டு சிறிது போட்டு